இப்போல்லாம் ஐபிஎல் பார்க்கவே ரொம்ப ரொம்ப கடுப்பாக இருக்குது. சிஎஸ்கே போட்டு வரவும் போகிறவெல்லாம் அந்தடி அடிக்கிறா. பார்க்கும் போதே மனசுக்கு ரொம்ப ரொம்ப கஷ்டமாக இருக்கு. சாக்சி சரி, ஓகே, நம்ம பங்காளி மும்பை இந்தியன்ஸ் பக்கம் போய் பார்க்கலான்னு பார்த்தா சின்ன பசங்களாம் போட்டு அந்தடி அடிக்கிறானுங்க நம்ம மும்பை இந்தியன்ஸை. இதை விட அதை பார்க்கும்போது இன்னும் கொஞ்சம் ரொம்ப கவலையாகவே இருக்குது. இந்த ஐபிஎல்ல யார் ஜெயிப்பா அப்படிங்கிற ஒரு டவுட் எல்லாருக்குமே இருக்கும். அதை நம்ம ஜோசியம் பார்க்க போறோம். ஜோசியம்னா வெறும் கட்டத்தை வச்சு கிடையாது, டேட்டா வச்சு ஒரு மிஷின் லேர்னிங் மாடல் ட்ரெயின் பண்ணி யார் ஜெயிப்பா அப்படிங்கிறத நம்ம டேட்டா பாயிண்ட்ஸோட பார்க்கலாம். ஸோ இந்த டேட்டா பார்த்தீங்கன்னா நான் ஃபுல்லாக வெப்ல இருந்தால் ஸ்கிராப் பண்ணி எடுத்தேன். ஸோ அந்த ஸ்கிராப் பண்ண டேட்டா எல்லாமே இருக்கு. இதோட கம்ப்ளீட் கோடுமே என்னோட GitHub ரெப்போல இருக்கு. அண்ட் இந்த வீடியோட எண்டில் நான் உங்களுக்கு அதுக்கான லிங்கை தரேன். மறக்காம வீடியோ ஃபுல்லாக பாருங்க. சரி, இதுக்கு எதுக்கு அப்படின்னா, இப்போ நான் போன வருஷம் IPL 2025 நான் ஒரு மாடல் பில்ட் பண்ணியிருந்தேன். பட் நான் அது வீடியோ போஸ்ட் பண்ணல. அந்த மாடலை பில்ட் பண்ணப்போ எனக்கு ஒரு 95% அக்யூரேசி வந்துச்சு. அதாவது நான் ஃபைன் பண்ண வரைக்கும் பஞ்சாப், RCB, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா CSK, இந்த மூணுல CSK பிளே ஆஃபே வராது அப்படிங்கிறது எனக்கு ப்ரெடிக்ட் ஆனது. அண்ட் பஞ்சாப், RCB மேக்ஸிமம் சான்ஸ் இருக்கு அப்படிங்கிறது நான் எக்ஸ்பெக்ட் பண்ணது. பட் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா பஞ்சாப்பும் RCBயும் கரெக்டாக ஃபைனல் வந்தானுங்க. சரி, அதே மாதிரி இந்த மேட்ச் இந்த தடவையும் ட்ரை பண்ணி பார்ப்போம், கொஞ்சம் எக்ஸ்ட்ராவா டேட்டா எடுத்து பார்ப்போம்னு சொல்லிட்டு 2015 இருந்து 2025 கிட்டத்தட்ட 10 இயர்ஸ் கேப். இந்த 10 இயர்ஸுக்கான டேட்டா நான் கலெக்ட் பண்ணியிருக்கேன். இந்த டேட்டா வச்சு தான் என்ன பண்ண போறேன் அப்படின்னா, ஒரு மாடல் ட்ரெயின் பண்ணி இந்த டேட்டால இருக்கக்கூடிய பெர்ஃபார்மன்ஸ் மேட்ரிக்ஸ், அதாவது ஒரு மேட்ச்னா அந்த மேட்ச்ல எவ்வளவு பாயிண்ட்ஸ் எடுத்திருக்காங்க, எவ்வளவு ரன் வித்தியாசத்துல ஜெயிச்சிருக்காங்க அப்படிங்கிறத வச்சுலாம் நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா மெட்ரிக்ஸஸ் செக் பண்ணி கம்ப்ளீட்டா இதை ப்ரெடிக்ட் பண்ண போறோம் யாரு ஜெயிக்கிறான்னு. ரிசல்ட்டை பார்த்தா எனக்கே கடுப்பா தான் இருக்கு. நீங்களும் பார்த்து தெரிஞ்சுக்கங்க. இவங்கெல்லாம் ஜெயிப்பாங்களான்னு நினைச்சா அவங்க தான் போட்டு அந்தடி அடிக்கிறாங்க. சரி, ஓகே, இப்போ நான் என்னோட நோட் புக் ஓபன் பண்ணிடுறேன். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா 3 மாடல் நான் யூஸ் பண்ணது. இந்த 3 மாடல் தான் ட்ரை பண்ணேன். ஏன்னா மற்ற மாடல்ஸோட ஒர்க் அவுட் பண்ணும்போது எனக்கு சரியான அக்யூரேசி வரல. ஸோ ஐ சூஸ் 3 மாடல். ரேண்டம் ஃபாரஸ்ட் யூஸ் பண்ணேன், கிரேடியன்ட் பூஸ்டிங் அண்ட் பார்த்தீங்கன்னா லாஜிஸ்டிக் ரெக்ரெஷன். அதாவது கடைசியில் ஃபைனல் வரப்போறது 2 டீம். இந்த 2 டீம்ல யாரு ஜெயிப்பா, 0 or 1 ஜெயிப்பா அப்படிங்கிறத சொல்றது. ஸோ இது அகைன் கிளாசிஃபிகேஷன் ப்ராப்ளம்குள்ள தான் வரும். அந்த கிளாசிஃபிகேஷன் ப்ராப்ளம்க்கு இந்த 3 அல்காரிதம் நான் சூஸ் பண்ணியிருக்கேன். ஓகேங்களா? ஸோ இதுக்கு டேட்டா செட் பார்த்தீங்கன்னா இங்கே வச்சிருக்கேன். மொத்தமாக மெர்ஜ் பண்ண ஒரு டேட்டா செட். அதாவது டோட்டலா IPL மேட்ச்ல என்னென்ன மேட்ச் எப்போ நடந்ததுங்கிற டீடைல். இதுல சீசன், எந்த சீசன் இருக்கும், மேட்ச் நம்பர் இருக்கும், டேட் எப்போ, சிட்டி, வென்யூ, டீம் 1 and 2, யாரு டாஸ் வின் பண்ணா, டாஸ் டிசிஷன் யார் எடுத்தா, அண்ட் என்ன டிசிஷன் எடுத்தாங்க, பேட்டிங்கா பவுலிங்கானு, அடுத்த வின்னர் யாரு, ரிசல்ட்டோடைய மார்ஜின் என்ன, இந்த மாதிரி இது எல்லாமே ஒரு டேட்டா செட். அடுத்து பார்த்தீங்கன்னா அந்த பிளேயர்ஸோடைய ஸ்டாட்ஸ். இப்போ இதுல லூஸ் ஆனது யாரு, வின் ஆனது யாரு, எத்தனை பாயிண்ட்ஸ் எடுத்தாங்க, பாயிண்ட் டேபிள்ல எங்க இருக்காங்க, ரன் ரேட் எத்தனை, இப்படிங்கிற டீடைல்ஸ் எல்லாமே ஸ்டாட்ஸ். இந்த ஸ்டாட்ஸ் பிளஸ் இந்த ஜெனரல் டீடைல்ஸ், இது ரெண்டுமே நமக்கு ரொம்ப முக்கியம். எப்போ அப்படின்னா இந்த மாடலை ட்ரெயின் பண்ணும்போது. ஸோ இதை தான் எடுத்துக்கிட்டேன். நான் இந்த 2 டேட்டாவுமே கம்ப்ளீட்டா பார்த்தீங்கன்னா வெப்சைட்ல இருந்து ஸ்கிராப் பண்ணது தான். அண்ட் இதுல ஃபர்ஸ்ட் நமக்கு தேவையான பேக்கேஜஸ். முதல்ல இது நான் மிஷின் லேர்னிங் மாடல் ட்ரெயின் பண்றதுனால இதான் சொல்லிட்டு இருக்கேன். ஸோ முதல்ல என்ன பண்ண போறேன் அப்படின்னா பாண்டாஸ் ஃபார் லோடிங் த டேட்டா. அண்ட் அடுத்து பார்த்தீங்கன்னா நம்பை யூஸ் பண்ணியிருக்கான் அண்ட் மேட்ப்ளாட்லிப் யூஸ் பண்ணியிருக்கான் ஃபார் விசுவலைசேஷன். அண்ட் நான் சொன்ன ட்ரெயின் டெஸ்ட் ஸ்பிளிட், அதாவது ஒரு 100% டேட்டா இருக்கு அப்படின்னா 70% நம்ம ட்ரைனிங்க்கு வச்சுக்குவோம், 30% நம்ம வேலிடேஷனுக்கு வச்சுக்குவோம், அதாவது டெஸ்டிங்க்கு வச்சுக்குவோம். இப்போ இதுல நீங்க 2ஆ பிரிப்பீங்க. அதாவது வேலிடேஷன்லேயே டெஸ்டிங்க்கும் நீங்க தனியாகவும் பிரிச்சுக்கலாம். ஓகேவா? ஒரு 10%, வேலிடேஷனுக்கு மிச்சம் 20% நீங்க வச்சுக்கலாம். இது அப் டு யூ தான். ஓகேவா? ஸோ இதை நம்ம எடுத்துக்கிட்டோம். அண்ட் ஃபர்ஸ்ட் எடுத்த உடனே தேவையான மாடல்ஸையுமே நம்ம இம்ப்ளிமெண்ட் பண்ணிக்கிட்டோம். நான் சொன்ன மாதிரி 3 மாடல், XG பூஸ்ட், அடுத்து பார்த்தீங்கன்னா லாஜிஸ்டிக் ரெக்ரெஷன் அண்ட் கிரேடியன்ட் பூஸ்டிங். இது ரொம்ப இதில் நான் எக்ஸ்பெக்ட் பண்ணது என்ன அப்படின்னா லாஜிஸ்டிக் ரெக்ரெஷன் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணும் அப்படிங்கிறது. ஏன்னா இந்த டேட்டா செட்டை ரொம்ப ரொம்ப எப்படி இருந்துச்சுன்னா கோரிலேட் ஆகாமல் இருந்துச்சு. ஓகேவா? கோரிலேட் அப்படிங்கிறது ஒரு ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் கான்செப்ட். அதாவது ஒரு காலமுக்கு இன்னொரு காலமுக்கும் எவ்வளோ தொடர்பு இருக்கு அப்படிங்கிறத கண்டுபிடிக்கிறது. இதில் ஒரு காலமும் பார்த்தீங்கன்னா தொடர்பு இல்லாத மாதிரியே வந்தது. ஸோ அந்த இடத்துல லாஜிஸ்டிக் ரெக்ரெஷன் கொஞ்சம் என்ன பண்ணும் அப்படின்னா நல்லா பெர்ஃபார்ம் பண்ணும். நம்ம டேட்டா கொஞ்சம் டியூன் பண்ண ஸோ அதான் நான் நிறைய ஒர்க் அவுட் பண்ணது இதில். அண்ட் அடுத்து பார்த்தீங்கன்னா நம்ம டேட்டா செட் 2 டேட்டா செட்டுமே லோட் பண்ணிக்கிட்டோம். மேட்ச் நடந்த டீடைல்ஸ் ஒன்று, அந்த மேட்சுக்கான ஸ்டாட்ஸ் டீடைல்ஸ் ஒன்று. ஸோ இது மேட்சோடைய ஐடி,
அதாவது எப்போ நடந்துச்சுன்னு இருக்கோம்ல அதை வச்சு நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா மேட்ச் பண்ணி டேட்டாவை மெர்ஜ் பண்ண முடியும் நம்மளால. அண்ட் அதை தான் வந்து நம்ம எடுத்துக்கிட்டோம். இப்போ இந்த இடத்துல வந்து டேட்டா செட்டை லோட் பண்ணிட்டேன். ஸோ இது வந்து ஸ்டாட்ஸ் உடைய டேட்டா. ஓகேவா? இப்போ டேட்டா ப்ரீ ப்ராசஸிங் அண்ட் டீம் நேம். இப்போ ஃபர்ஸ்ட் வந்து டீமோட நேம் எல்லாமே நமக்கு தெரியும். அந்த நேம் எல்லாமே நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா ஒரு செக்ரிகேட் பண்ணி மேப் பண்ணி எடுத்துட்டு வரணும். இவ்வளோ பெருசாலாம் வச்சுக்க கூடாது. ஸோ நமக்கு புரியுற மாதிரி செக்ரிகேட் பண்ணி எடுத்துட்டு அண்ட் அந்த டெக்ஸ்ட் எல்லாத்தையுமே நம்ம அகைன் ஏதோ ஒரு நம்பராக தான் கன்வெர்ட் பண்ண போகிறோம். ஏன்னா மிஷின் லேர்னிங் மாடல் என்ன பண்ணாது அப்படின்னா நம்பர்ஸ் மட்டும் தான் அக்செப்ட் பண்ணும், டெக்ஸ்ட் அக்செப்ட் பண்ணாது. ஓகே, ஸோ அதுக்கான ஒரு ஃபங்க்ஷன்ஸ் தான் இங்கே ரைட் பண்ணியிருப்பேன் கம்ப்ளீட்டா. அதாவது டீம்ல இருக்கக்கூடிய தேவையில்லாத காலம் எல்லாமே டிராப் பண்ணிட்டு என்ன காலம் தேவையோ அதை மட்டும் தான் வச்சிருக்கேன். ஸோ அதை தான் நார்மலைஸ் டீம் அப்படிங்கிற ஒரு ஃபங்க்ஷனுக்கு கீழே ரைட் பண்ணியிருக்கேன். ஃபீச்சர் இன்ஜினியரிங்ல பார்த்தீங்கன்னா குமுலேட்டிவ் ஸ்டாட்ஸ். இந்த குமுலேட்டிவ் ஸ்டாட்ஸ் அப்படிங்கிறது இப்போ 2-3 காலம் வந்து என்ன ஆகும் அப்படின்னா ஒரே மீனிங்கை தான் மென்ஷன் பண்ணும். ஸோ அது 2-3 காலமா நீங்க வச்சிருக்கிறதுக்கு பதிலாக அதை மெர்ஜ் பண்ணி கொண்டு வரலாம். இந்த மெர்ஜ் பண்றது அப்படிங்கிறது அகைன் ஆடிங்கிற ப்ராசஸ்க்குள்ள தான் வரும். ஸோ அதை தான் குமுலேட்டிவ் ஸ்டாட்ஸ் அப்படிங்கிறதே நம்ம சொல்லுவோம். ஸோ இந்த குமுலேட்டிவ் ஸ்டாட்ஸ்ல அகைன் எனக்கு தேவையான அந்த டீம் 1 டீம் 2ல இருந்து வின்னர் அப்படிங்கிறத மட்டும் செக்ரிகேட் பண்ணி எடுத்துட்டோம் அண்ட் லூசரை வந்து செக்ரிகேட் பண்ணி எடுத்துட்டோம் அண்ட் அந்த இடத்துல டேட்டாவை மெர்ஜ் பண்ணியும் கொண்டு வரும். ஓகேவா? ஸோ இந்த மாதிரி ஃபங்க்ஷன்ஸ் எல்லாமே தான் இதில் நடக்கும். ஓவராலாக வின்னு யாரு இந்த மாதிரி எல்லா கான்செப்ட்டுமே நம்ம வந்து செக்ரிகேட் பண்ணிக்கிட்டே இருக்கணும். ஸோ இது டேட்டா எல்லாமே ஒரே டேட்டா செட்லேயே நீங்கள் கொண்டு வந்துட்டீங்க அப்படின்னா ரொம்ப ரொம்ப கஷ்டம். ஸோ அதனால தான் நான் பிரித்து எடுத்தேன். இதை பிரித்து எடுத்துட்டு தேவையானதை மட்டும் மேப் பண்ணி கொண்டு வந்தோம் அப்படின்னா நம்மளோட மாடலுக்கு கோரிலேஷன்னால ரொம்ப ரொம்ப அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். ஓகே, மாடல் வந்து எஃபிஷியன்ட்டாக இதான் வந்து ஸ்டாட்ஸ் இருக்கு அப்படிங்கிறத ப்ரிடிக்ட் பண்ண முடியும். ஸோ அதுக்காண்டி தான் இந்த மாதிரி ப்ராசஸ் எல்லாமே பண்ணுறோம். அண்ட் ஃபீச்சர் இன்ஜினியரிங் பற்றி உங்களுக்கு கம்ப்ளீட் வீடியோ வேணும் அப்படின்னா மறக்காம கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். நான் வந்து ஃபீச்சர் இன்ஜினியரிங்னா என்ன, அது என்னென்ன டெக்னிக் இருக்குது அப்படிங்கிறத பற்றி ஒரு டீட்டெயில்டாக ஒரு வீடியோ போடுறேன். நீங்கள் மிஷின் லேர்னிங்கை ஃப்ரம் த ஸ்க்ராட்ச் லேர்ன் பண்ணணும், அதோட கோர் கான்செப்ட் வந்து நீங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா மறக்காம என்னோட புக்கை செக் பண்ணி பாருங்கள். அதோட லிங்க் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். ஸோ அதில் வந்து தங்கிலீஷில் தான் இருக்கும். ஃபுட்டை வந்து நான் கம்ப்ளீட்டாக அனாலஜியாக எடுத்து அதை வந்து எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். நீங்கள் உங்களுக்கு ஒன்றுமே தெரியாது மிஷின் லேர்னிங்னாலும் உங்களால் ஈஸியாகவே அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியும். அந்த புக்கை யூஸ் பண்ணி மறக்காம செக் பண்ணி பாருங்க. ஓகேவா? ஸோ இப்போ இது ஃபுல்லாமே பார்த்தீங்கன்னா அகைன் ஃபீச்சர் இன்ஜினியரிங் தான். இதில் வந்து நான் ரொம்ப ஓவரால் இறங்கலை. ஏன்னா அப்படின்னா இதை நான் ஃபுல்லாக 1 by 1 உங்களுக்கு வந்து எக்ஸ்பிளைன் பண்ணேன்னா இதில் எக்கச்சக்கமான கோட் லைன்ஸ் இருக்குது. ஸோ அதை வந்து கம்ப்ளீட்டாக பண்ண முடியாது. அப்படின்னா வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 2 hours 3 hours கிட்ட போகும். ஸோ அகைன் நான் வந்து கான்செப்டை எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு யார் வின்னர் அப்படிங்கிறத வந்து நான் லாஸ்ட்டாகவும் சொல்லிடுறேன். ஸோ தட் நீங்களுமே இந்த வீடியோ பார்த்துட்டு கடுப்பாயிட்டு போவீங்க. யார் வின்னர்னு கேட்டு. ஓகே, மறக்காம வீடியோ லைக் பண்ணி ஹைப் பட்டனை மட்டும் கிளிக் பண்ணி விட்டுருங்க. ஸோ இந்த வீடியோ வந்து நிறைய பேருக்கு ரீச் ஆகும். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இதை வந்து இப்போதைக்கு அப்பன் பண்ண வேல்யூஸ். இப்போ இதில் வேல்யூஸ் எல்லாமே வந்து ரொம்ப ரொம்ப எக்கு தப்பாக இருக்கும். இங்கே இருக்கக்கூடிய ஸ்டாட்ஸ் வேல்யூ பார்த்தீங்கன்னா எக்கு தப்பாக இருக்கும். அதாவது 1950 இந்த மாதிரி வேல்யூஸ்லாம் கொடுக்கக்கூடாது. இந்த மாதிரி வேல்யூஸ் எல்லாமே கம்மி பண்ணி நம்ம என்ன பண்ணுவோம்னா 0 to 1 கொண்டு வருவோம். இந்த 0 to 1 கொண்டு வரதுக்கு யூஸ் பண்ணக்கூடிய 2 டெக்னிக் ஸ்டாண்டர்டைசேஷன் அண்ட் நார்மலைசேஷன். இது 2 தான் யூஸ் பண்ணுவோம். அகைன் இது எப்படி ஒர்க் ஆகுதுன்னு உங்களுக்கு தெரியணும்னா ஒரு ஸ்டெப் நீங்க பின்னாடி போய் டிஸ்ட்ரிபியூஷன்னா என்ன அப்படிங்கிறத படிக்கணும். இந்த டிஸ்ட்ரிபியூஷன்னா என்னன்னு உங்களுக்கு தெரியணும்னா இதுக்கு ஆல்ரெடி நான் ப்ராபபிலிட்டி ஃபார் மிஷின் லேர்னிங்னு 2 ஹவர்ஸுக்கு ஒரு வீடியோ போட்டிருக்கேன். அதில் இதை பற்றி கம்ப்ளீட்டாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். என்னோட சேனலில் இருக்கு, மறக்காம செக் பண்ணி பாருங்க. ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் ஃபார் மிஷின் லேர்னிங்மே நான் 2 hours வீடியோ போட்டிருக்கேன், அதையுமே செக் பண்ணி பாருங்க. ஸோ இப்போ ஒன்ஸ் இது எல்லாமே கம்பைன் பண்ணி எடுத்த உடனே இதை தான் நம்ம ஃபீச்சர் இன்ஜினியரிங் சொல்லுவோம். அண்ட் அடுத்து பார்த்தீங்கன்னா நம்பர் ஆஃப் வின்ஸ். இப்போ இது எல்லாமே கம்பைன் பண்ண உடனே நமக்கு ஒரு ஸ்டாட்ஸ் வந்து கண்டிப்பாக கிடைச்சிடும். இப்போ கோட்ல பார்த்த மாதிரி பார்த்தோம் அப்படின்னா நமக்கு கண்டிப்பாக புரியாது. அந்த இடத்துல டேட்டா அண்டர்ஸ்டாண்டிங் இல்லாமல் நீங்கள் மிஷின் லேர்னிங் மாடல் பில்ட் பண்ணீங்கன்னா அந்த மாடல் கடைசியில் வேஸ்ட்டாக தான் போகும். ஸோ அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறதுக்கு நம்ம யூஸ் பண்ணுற ஒரு டெக்னிக் தான் இந்த விசுவலைசேஷன். அதில் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் இந்த 2015 இருந்து 2025 வரைக்கும் எந்தெந்த டீம் எவ்வளோ வின் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறத வந்து ஸ்டாட்ஸில் பார்க்குறோம் ஹிஸ்டோகிராமில். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா மும்பை இந்தியன்ஸ் எவ்வளோ வின் பண்ணியிருக்காங்க, கொல்கத்தா நைட் ரைடர்ஸ், ராயல் சேலஞ்ச் பெங்களூர் இவங்க எல்லாருமே எவ்வளோ வின் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிற ஸ்டாட்ஸ் இருக்கும். இது பார்த்தீங்கன்னா பர்டிகுலராக 2015 to 2025 மட்டும். அடுத்து பார்த்தீங்கன்னா வின் ரேட் ஓவர் சீசன். ஒரு டீமுக்குமே வந்து வின் ரேட் என்ன இருக்கு அப்படிங்கிறதுமே வந்து காட்டும். இதில் மேக்ஸிமம் வின் ரேட் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 0.9 கிட்ட இருக்கு. அதுவும் யார் வச்சிருக்கா அப்படின்னா கொல்கத்தா நைட் ரைடர்ஸ் தான் வச்சிருக்காங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா ஃபீச்சர் கோரிலேஷன். இதான் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ என்னென்ன ஃபீச்சர் வந்து நல்லா கோரிலேட் ஆகுது அப்படிங்கிறத வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணணும். ரொம்ப கோரிலேட்டான ஒரு ஃபீச்சர் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா பொசிஷன் அப்படிங்கிறது. அண்ட் இன்னொன்று பார்த்தீங்கன்னா T2 ஓவரால் வின் ரேட். இது ரெண்டுமே நல்ல கோரிலேட். ஸோ இந்த கோரிலேஷன் அப்படிங்கிறது 0 to 1 சொல்லுவோம். இப்போ வந்து உங்களுக்கு நல்ல வேல்யூஸ் வந்து
நியர்லி 1 கிட்ட போனுச்சு அப்படின்னா ஹைலி கோரிலேட்டட். அதே 0 கிட்ட வந்துச்சு அப்படின்னா உங்களுக்கு வந்து கோரிலேஷன் கம்மியா இருக்கு. இதே நெகட்டிவ்ல போனுச்சு அப்படின்னா அதுவும் கோரிலேட்டட் பட் நெகட்டிவ் கோரிலேஷன் சொல்லுவோம், அவ்வளவுதான். ஓகேவா? ஸோ இப்போ இந்த சென்டர் பாயிண்ட்ல இருக்கிறது எல்லாமே வந்து 0. ஓகேவா? அதாவது இப்போ நீங்க இந்த T1 ஓவரால் வின் ரேட் பார்த்தீங்கன்னா கோரிலேஷனே கிடையாது, அதுல அவ்வளோ ரொம்ப கம்மி. அந்த காலம் யூஸ் பண்றதுனால மிஷின் லேர்னிங் மாடலுக்கு ஒரு பெனிஃபிட் கிடைக்க போறது இல்லை. ஸோ ஆனால் மேலே இருக்கக்கூடிய பொசிஷன் டிஃபரன்ஸோ T2 ஓவரால் வின் ரேட்டையோ நீங்க ரிமூவ் பண்ணீங்கன்னா மாடல் பயாஸா மாறிடும். ஸோ அது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு கான்செப்ட். அடுத்து பார்த்தீங்கன்னா டாஸ் வின்னிங் அண்ட் இப்போ வந்து ஓவரால் ஸ்டாட்ஸ் வந்து நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டோம். மெயினாக பார்க்க வேண்டியது பார்த்தீங்கன்னா கோரிலேஷன் தான். கோரிலேஷன் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் வேல்யூஸ் எல்லாமே 0 to 1 வந்துருச்சான்னு பார்க்கணும். அதாவது ஒரு காலத்துலையுமே வரலை அப்படின்னா நம்ம அந்த இடத்துல தான் ஸ்டாண்டர்டைசேஷன் இல்லைனா நார்மலைசேஷன் டெக்னிக் வந்து யூஸ் பண்ணுவோம். ஸோ இப்போ டேட்டா செட்டை ப்ரிப்பேர் பண்ணுறோம். அண்ட் அகைன் டேட்டா செட் ப்ரிப்பேர் த சேம் மெத்தட் தான் எக்ஸ் அண்ட் ஒய்ன்னு சொல்லிட்டு நம்ம பிரிச்சுட்டு அண்ட் அது ட்ரைனிங்கான டேட்டாஸை வந்து தனியாக வச்சிரும். அதாவது 4 டைப்பா. ஒன்று வந்து ட்ரெயின் டெஸ்ட், அதாவது எக்ஸ் ட்ரெயின், எக்ஸ் டெஸ்ட், ஒய் ட்ரெயின், ஒய் டெஸ்ட் அப்படின்னு சொல்லி பிரிப்போம். ட்ரைனிங்காக யூஸ் பண்ணுவோம், அதே மாதிரி டெஸ்டிங்காக நம்ம யூஸ் பண்ணுவோம். வேலிடேஷனில் பார்த்தீங்கன்னா நம்ம 3 விதமான ஸ்கோர்ஸ் யூஸ் பண்ணுவோம். R2 ஸ்கோர், அதாவது ரூட் மீன் ஸ்கொயர்டு எரர் அப்படின்னு சொல்லிட்டு மீன் ஸ்கொயர்டு எரர்னு சொல்லிட்டு இந்த மாதிரி ஃபார்முலாஸ் எல்லாமே நம்ம யூஸ் பண்ணியிருப்போம். அண்ட் இதில் பார்த்தீங்கன்னா ட்ரைனிங் செட்டு டோட்டலாக வந்து 562 மேட்ச் அண்ட் டெஸ்ட்டுக்கு பார்த்தீங்கன்னா 142 வச்சிருக்கேன். ஃபீச்சர் பார்த்தீங்கன்னா 19. ஃபீச்சருங்கிறது ஒன்றும் இல்லை, எத்தனை காலம்ஸ் இருக்கு அப்படிங்கிறது தான். ஸோ நீங்கள் மேஜராக வந்து ரியல் டைம் மிஷின் லேர்னிங்கில் வந்து ஒர்க் பண்ணும்போது உங்களோட காலமுடைய ஃபீச்சரை கம்மி பண்ணிட்டே வாங்க, அதாவது காலம்ஸை கம்மி பண்ணிட்டே வாங்க. ஒரு 30-40 காலம்லாம் வச்சு மாடல் ட்ரெயின் பண்ணாதீங்க. அந்த 30-40 காலம் இருக்கு அப்படின்னா அதில் 2 காலம் வந்து கோரிலேட் ஆகுதா அப்படிங்கிறத செக் பண்ணுங்க. ஆகாத காலம் எல்லாத்தையுமே நீங்கள் ரிமூவ் பண்ணலாம். இல்லை ரிமூவ் பண்ணால் டேட்டா ரெடிடென்ட் ஆகும் அப்படின்னு நினச்சிங்கன்னா அதை மெர்ஜ் பண்ணி ஒரு காலமாக கொண்டு வரலாம். இந்த இடத்துல நீங்கள் டொமைன் நாலேஜ் தான் அப்ளை பண்ணணும், இதுக்குன்னு தனியாக ஃபார்முலாலாம் கிடையாது. ஓகேங்களா? ஸோ இப்போ மாடல் ட்ரைனிங்கில் பார்த்தீங்கன்னா நான் சொன்ன மாதிரி ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ரேண்டம் ஃபாரஸ்ட் தான் நம்ம மாடல் ட்ரெயின் பண்ணியிருக்கோம் அண்ட் அதை வந்து டெஸ்ட் பண்ணி பார்த்துருக்கோம். ஓகேவா? ஸோ இப்போ டெஸ்ட் அக்யூரேசியில் கிட்டத்தட்ட 68% வந்து என்ன இருக்கு அப்படின்னா வந்திருக்கு. அண்ட் சிவி அப்படின்னா கிராஸ் வேலிடேஷன் சொல்லுவோம், வேலிடேட் பண்றது. அந்த வேலிடேஷன் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 65 கிட்ட வந்திருக்கு. அதாவது பிளஸ் ஆர் மைனஸ் 0.04% வந்து நமக்கு என்ன இருக்கு அப்படின்னா ஆட் ஆயிருக்கு. இந்த கிளாசிபிகேஷன் ரிப்போர்ட்ல யார் வின் பண்ணா அந்த சைடு ப்ரெசிஷன் அண்ட் டீம் 1 வந்து எது வின் பண்ணுச்சு அப்படிங்கிறது. அண்ட் அடுத்து பார்த்தீங்கன்னா மாடல் 2 XG பூஸ்ட். ஓகேவா? இந்த டீம் என்னங்கிறத நான் ரிவீல் பண்றேன் லாஸ்டா. ஸோ மாடல் அடுத்து பார்த்தீங்கன்னா XG பூஸ்ட் வந்து யூஸ் பண்ணேன். அந்த XG பூஸ்ட்லையும் அகைன் இது எவ்வளவு தூரம் அக்யூரசி கொடுத்துருக்குன்னா 0.64 வரைக்கும் கொடுத்துருக்கு. அண்ட் லாஸ்டா பார்த்தீங்கன்னா லாஜிஸ்டிக் ரெக்ரெஷன் வந்து அரௌண்ட் ரெண்டுமே, அதாவது டெஸ்ட் அக்யூரசி சிவி இது ரெண்டுமே வந்து 0.65 வரைக்கும் கொடுத்துருக்கு. ஸோ இது எதனால அப்படின்னா நம்ம டேட்டா வந்து அக்ரிகேட் பண்ணிக்கிட்டே வந்தோம். ஸோ அக்ரிகேட் பண்ணுறதுனால இதில் வந்து பர்டிகுலராக லாஜிஸ்டிக் ரெக்ரெஷன் சூப்பராகவே ஒர்க் அவுட் ஆகும். இப்போ இதை முடிச்சதுக்கப்புறம் கம்பேரிசன் பண்ணி விசுவலைசேஷன் பண்ணுறோம், அதாவது மாடல் எல்லாமே கம்பேர் பண்ணி விசுவலைசேஷன் பண்ணுறோம். ஸோ இதில் கிடைச்ச நமக்கு அக்யூரசி தான் இது. இப்போ மாடலோட அக்யூரசி கம்பேர் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா ரேண்டம் ஃபாரஸ்ட்ல 0.68 பட் கிராஸ் வேலிடேஷன் பண்ணும்போது 0.65 வந்துருச்சு. அண்ட் ரெண்டுலையுமே ஸ்டேபிளா இருந்தது யாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா லாஜிஸ்டிக் ரெக்ரெஷன், விச் மீன்ஸ் அங்க வந்து ஓவர் ஃபிட்டிங்கோ இந்த மாதிரி எந்த ப்ராப்ளம் இல்லை. மேபி ரேண்டம் ஃபாரஸ்ட்ல இருக்கலாம், வாய்ப்பு இருக்கு. பட் இதுல பாத்தீங்கன்னா ஸ்டேபிளா இருக்கு. அண்ட் எந்தெந்த ஃபீச்சர் இம்பார்ட்டன்ட் அப்படிங்கறதையுமே பிளாட் பண்ணோம். இந்த இம்பார்ட்டன்ட் அப்படிங்கறத வந்து நம்ம கனெக்ட் பண்றதுக்கு கோரிலேஷன் தான் யூஸ் பண்ணுவோம். ஓகேவா? ஸோ இதெல்லாமே நமக்கு இம்பார்ட்டன்டான ஃபீச்சர்ஸ், 19 ஃபீச்சர்ஸ். ஓகேவா? அண்ட் ஃபீச்சர் இம்பார்ட்டன்ஸ் வந்து XG பூஸ்ட்ல எவ்வளோ இருந்திருக்கு அண்ட் ரேண்டம் ஃபாரஸ்ட்ல எவ்வளோ இருந்திருக்கு அண்ட் கன்ஃபியூஷன் மேட்ரிக்ஸ் வந்து ரொம்ப இது கொஞ்சம் மேத்தமெட்டிக்கலாக போகும். ஓகேவா? பாசிட்டிவ் நெகட்டிவ் பாசிட்டிவ் அப்படின்னு சொல்லுவோம். இது வந்து நீங்கள் கொஞ்சம் இன்டெப்த்தாக மேத்தமெட்டிக்ஸ்குள்ளே இறங்கினா தான் உங்களால் அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியும். அண்ட் நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இந்த வின்னர் ப்ரிடிக்ஷன். ஸோ இப்போ கரண்ட் IPL வந்து என்ன அப்படின்னா மொத்த டீம் இருக்குது. இந்த மொத்த டீமை வச்சு ஒரு டேட்டாவை எடுத்து அதை இன்புட்டாக நம்ம கொடுக்குறோம். இன்புட்டாக கொடுத்துட்டு பார்த்தா எனக்கே இது கரெக்டானு தெரியல, பட் இதுவே இப்படி தான் சொல்லுது. மொத்தமாக பார்த்தீங்கன்னா 45 மேட்ச் பாசிபிள் அப்ஸ் இருக்கு. இது எல்லாத்துலயுமே யார் வருவா அப்படின்னு பாத்தீங்கன்னா கடைசியில வச்சாம் பாரு ஆப் அப்படின்னு சொல்லி, அதாவது நட்டுல வச்சேன்னு பாத்தியாதா லட்டுல வச்சேன் அப்படின்னு சொல்லிட்டு ரேங்க்ல ராயல் சேலஞ்ச் பெங்களூர் தான் வருது. அதாவது என்ன சொல்றாங்கன்னா அவங்களோட RF ஸ்கோர், அதாவது ரேண்டம் ஃபாரஸ்ட் சொல்ற ஸ்கோர் என்னன்னா 0.73. XG பூஸ்ட் சொல்றது என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா 0.80, அதாவது 80% அக்யூரசி சொல்லுது. நம்ம லாஜிஸ்டிக் ரெக்ரெஷன் 0.70 சொல்லுது. இது வந்து பார்க்கும்போதே, அதாவது இந்த எல்லா மாடலுமே இப்போ இருக்கக்கூடிய
அவங்களுடைய இந்த உங்களோட பிளே, அதாவது நீங்கள் ப்ரீவியஸ் இதில் பார்த்தா தெரியும் 2025 பார்த்தீங்கன்னா தெரியும் ஆர்சிபி வந்து ரொம்ப பயங்கரமாக விளாண்டானுங்க. அந்த ஒரு ஸ்டாட்ஸே வந்து இவங்களுக்கு என்ன ஆகுது அப்படின்னா பயங்கரமாக இந்த ரன் ரேட் இதெல்லாமே ஏற்றி கொடுத்து பயங்கரமாக கொண்டு வந்திருக்கு. ஸோ அந்த ஒரு டேட்டா வந்து இந்த இடத்துல என்ன ஆகலாம் அப்படின்னா பயாஸ் ஆக கூட சான்ஸ் இருக்கு. பட் அந்த மாடல் வந்து அதான் சொல்லுது. அதாவது நம்ம என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா நிறைய பேராமீட்டர்ஸை டியூன் பண்ணி கொடுத்துருக்கோம். பட் அந்த இடத்துல நடக்க சான்ஸ் இல்லை. இருந்தாலும் அது அதான் சொல்லுது. என்ன சொல்லுது அப்படின்னா ப்ரிடிக்டட் எல்லா மாடலுமே, அதாவது ப்ரிடிக்டட் வின்னர் யாரு அப்படின்னா ஆர்சிபியா இருக்கும் அப்படிங்கிறத வந்து அந்த மாடல் சொல்லுது. ஆர்சிபி தான். சரி பார்ப்பேன் யாருக்கும் வந்து மேட்ச் வந்து அப்போ நடக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா ராயல் சேலஞ்ச் பெங்களூரு, பஞ்சாப் கிங்ஸ் இது ரெண்டும் தான் வந்து ஹையஸ்ட் ஸ்கோர் வச்சிருக்காங்க. ஓகேவா, இது வந்து ஆல் ஓவர் அந்த 10 வருஷம் டேட்டால இருந்து எடுக்கப்பட்டது. அந்த டேட்டால இருந்து இது சொல்றது என்னன்னா இவங்க 2 பேருக்கு தான் நிறைய சான்ஸ் இருக்கு. இவங்களுக்கு 61% இருக்கு, அவங்களுக்கு 38% வந்து இருக்கு. ஸோ இதுதான் வந்து இந்த 10 இயர்ஸ் டேட்டால இருந்த ஸ்டாக். ஓகேவா, இதை இன்னும் நம்ம டியூன் பண்ணலாம். இதுதான் ரிசல்ட்டான்னு கேட்டீங்கன்னா இதுவும் ரிசல்ட். இதுக்கப்புறம் இதுல வந்து இன்னும் நம்ம கொஞ்சம் டியூன் பண்ண இந்த மாடலை நம்ம எக்ஸாக்டா ப்ரெடிக்ட் பண்ணி கொண்டு வரலாம். அண்ட் யாரு ஜெயிக்க போறான்னு தெரியல. மேபி பார்ப்போம் நம்ம மாடல் சொன்னது கரெக்டா இல்லையான்னு சொல்லிட்டு. ஆனா ஒண்ணு மட்டும் நல்லா தெரியுது, கண்டிப்பா மும்பை இந்தியன்ஸையும் சிஎஸ்கேயும் போட்டு பொலன்னு பொழந்துருவானுங்க. ஓகே, ஸோ இதே மாதிரி ஒரு எக்ஸலண்டான ஒரு யூஸ் கேஸ் வேணும், பில்ட் பண்ணணும் அதை மிஷின் லேர்னிங் மாடல் அப்படின்னு நினைச்சீங்கன்னா மறக்காம கமெண்ட் செக்ஷன் சொல்லுங்க. நான் அதுக்குமே வந்து வீடியோஸ் பில்ட் பண்ணி போஸ்ட் பண்றேன். அண்ட் நம்ம சேனலை வந்து தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்க. நிறைய பேருக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்க, ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். அண்ட் இந்த கிட்டப்போட லிங்க் என்னோட வீடியோ டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு, மறக்காம செக் பண்ணி பாருங்க. ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும் உங்களுக்கும். இந்த மாதிரி ரியல் வேர்ல்டுல மிஷின் லேர்னிங் அப்ளை பண்றது எப்படிங்கிறத நீங்க ஈஸியாவே கத்துக்குவீங்க. இதே மாதிரி ஒரு டெக் ரிலேட்டட் கண்டென்ட்டோட நான் உங்களை மீட் பண்றேன். அண்ட் மிஷின் லேர்னிங்கை ஃப்ரம் த ஸ்கிராச் லேர்ன் பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா மறக்காம என்னோட புக்கை வந்து செக் பண்ணி பாருங்க. லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு. நெக்ஸ்ட் வீடியோவில் நான் உங்களை மீட் பண்றேன். ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா கமெண்ட் செக்ஷன்ல போட்டு போங்க.